இந்த உளவாளிகள் எப்பவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இது போல விஷயங்களை செக்ஸு இப்படிலாம் பண்ணி ஏதோ ஒன்று கொடுத்து அதான் எல்லாம் சொல்லுவாங்களே சாமதானம் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்து அப்படி பண்ணி அந்த உறவுகளை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ராஜதந்திர உறவுகளை. அதை இஸ்ரேலுக்கு ஆதரவாக மாற்றுறது தான் எப்ஸ்டீன் போன்றவர்களுடைய அஜெண்டா. அப்போ அதில் என்ன விஷயம்னா FBI வந்து ட்ரம்பை டார்கெட் பண்ணுறதுனால இது செக்ஸ் ஸ்கேண்டலாக மட்டுமே வந்து கொண்டு போகிறாங்க. அது வந்து பொலிட்டிக்கல் ஸ்கேண்டலாக போக மாட்டேது. பொலிட்டிக்கல் ஸ்கேண்டலாக அது வந்து போகும்போது தான் அதுக்கான தான் இது அப்படின்னு போகும்போது தான் நிறைய தலைகள் விழும். அப்போ தான் மோடிக்கெல்லாம் நிறைய சிக்கல் வந்து உருவாகும். இது வந்து திசை திருப்புற வேலை தான். இது செக்ஸ் ஸ்கேண்டல்னு சொல்லி அது பண்ணுறது திசை திருப்புற வேலை. அது மெயின் அஜெண்டாவே இதில் கிடையவே கிடையாது. அதுதான் முக்கியமாக வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இது போல் புரோக்கர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அதில் நரேந்திர மோடி 17 ஃபஸ்ட்டு இஸ்ரேலுக்கு போன முதல் பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தான். ஃபஸ்ட்டு போய் அங்கே வந்து இப்போ இருக்கிற நெதன்யா இருக்காங்க இல்லையா, அவனை வந்து ஸ்ட்ராங் பண்ணி அவனை கொண்டு வந்து இந்த போரை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு அதன் மூலம் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்து தான் அவனுக்கு கொடுத்த அஜெண்டா. எப்ஸ்டீன் வந்து யார் மூலமானா இங்கே அந்த மினிஸ்டர் ஒரு பேர் ஒரு அந்த சீக் மினிஸ்டர் அவர் வந்து அம்பாசிடராக இருந்தாங்க. எல்லா நாடுகளிலும் அம்பாசிடராக இருந்தாங்க. காங்கிரஸ் பீரியட்ல அம்பாசிடராக இருந்தாங்க. அவர் தான் இப்போ மினிஸ்டராக கூட இருக்கிறார். அவர் தான் ஏஜென்ட் எப்ஸ்டீன். அவர் தான் நரேந்திர மோடியை வந்து இது பண்ணி அங்கே வந்து கொண்டு போய் கிட்டத்தட்ட அவங்களுடைய இஸ்ரேலுடைய உளவாளியாவே வந்து நரேந்திர மோடி மாறி இருக்கிறார். ஆமா, இப்போ உளவாளியே மாறி தான் இந்த வேலைகளை செஞ்சிருக்காரு. இப்போ அதனால தான் ஒரு தடுமாறு. இப்ப அமெரிக்கா இந்தியாவை மிரட்டுதா தோழர்? அதே வரி விதிப்பை வச்சு அமெரிக்கா வந்து இந்தியாவை மிரட்டிட்டு இருக்கா. ஏன்னா இப்ப விஷயங்கள் எப்படி போயிட்டு இருக்குன்னா, அமெரிக்கா வந்து வரி விதிப்பை வந்து கம்மி பண்ணிடுச்சு, மோடி பாருங்க எப்படி நின்று ஸ்டாண்டர்டா நின்று வரி விதிப்பை குறைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பேசி இல்ல பொய் அது. அதனாலதான் பார்லிமெண்ட்ல நேற்று முடக்கமே என்ன, என்னது நரேந்திர மோடி சரண்டர் மோடி, நரேந்திர மோடி சரண்டர் மோடின்ட்டு நேற்று ஃபுல்லா முடக்கம், வெளியில வந்து முடக்கம் போட்டுருந்தாங்க.